ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஈவிலை வச்சு பிளாக் பீடு தான். இது வந்து ஃப்ரெண்ட்ஷிப் டே வருதுன்னு சொல்லிட்டு என்னோடய பையன் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி பிளாக் பீடில் ஈவிலை வச்சு கேட்டான். சரி, ஓகே, ஃப்ரெண்ட்ஸுன்னு போட்டு லெட்டர்ஸ் வச்சு பண்ணலான்னு சொல்லிட்டு போயிட்டு பார்த்தோம் கடையில். ஆனால் வந்து தனித்தனி லெட்டராக கிடைக்கல. அதாவது எப்படின்னா, மிக்ஸ்டாக தான் போட்டு ஒரு பாக்கெட்டு 20 கிராம், 10 கிராம், 20 கிராம்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. தனித்தனியாக லெட்ரு வந்து கிடைக்கிறது சான்ஸ் இல்லை அப்படின்ட்டாங்க. ஒரு பாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸுன்னு போட்டு ஒரு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, ஒரு சில லெட்டர்ஸ் இருக்க மாட்டேங்குது. ஒரு சில லெட்டர்ஸ் தான் இருக்குது. ஃபுல்லாக ஃப்ரெண்டுன்ற வார்த்தை ஃபினிஷ் பண்ண முடியல. அதுக்கு என்ன ஆல்ட்ரு பண்ணலான்றதே எனக்கு தெரியல. சரி, ஓகே, இது மாதிரி சேம் பிரேஸ்லெட்டாக, ஒரே மாதிரி பிரேஸ்லெட்டாக பண்ணி கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்னோடய பையன் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஒருத்தன் படிக்கிறான். அவன் 5 வயசு தான். அவன் சைஸு பார்த்திங்கன்னா 18 பீடு நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். 4th ஸ்டாண்டர்ட் ஒருத்தவன் படிக்கிறான். அவனுக்கு வந்து 20 பீடு. அதாவது சென்டரில் ஒரு பீடு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுறோம், ஈவிலையோ இல்லை ஒரு அதாவது ஹார்ட் சிம்பிள், ஒரு ஃப்ளவர் சிம்பிள் ஏதாவது சேர்க்குறோன்றனா ஒரு பீடை நம்ம குறைச்சிக்கலாம். நான் வந்து அந்த 0.8 0.7 பண்ணும்போது கொஞ்சம் லூஸ் விழ ஆரம்பிச்சிச்சு. அது வந்து சீக்கிரம் வந்து சின்ன பசங்களுக்கு அது செட் ஆகலை. பெரியவங்க வந்து நம்ம வேர் பண்ணும்போது ஓகே அப்படின்ற மாதிரி வேர் பண்ணுவோம். ஆனால் சின்ன பசங்களுக்கு அது ஓகே இல்லை. அதனால் நான் போய் அந்த கிறிஸ்டல் டைப், இந்த சிலிண்டர் ஷேப்பில் இருக்கும்ல, அந்த இது தான் எலாஸ்டிக் வந்து வாங்கியிருக்கேன். பிளாக்கில் வந்து நான் கொஞ்சம் ஷைனியாக இருக்கிற பிளாக்கு அந்த பீடும் வாங்கிட்டு வந்தேன். அதுவும் 46 ருபீஸ் தான் வருது. கரெக்டாக 100 பீட்ஸ் இருக்குது. மொத்தமாக வந்து அவங்க கேட்டது வந்து 4 ஒரு 3 7 ஒரு 7-8 பிரேஸ்லெட் கேட்டாங்க. அதை வந்து நான் பண்ணியிருக்கேன். எல்லாத்துலேயும் வந்து ஈவிலை பண்ணியிருக்கேன். ஒரு இதில் வந்து ஒயிட்டும் பிளாக்கும் மிக்ஸ் பண்ண மாதிரி பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து இந்த இன்ஃபினிட்டி ஈவிலை இருக்கு இல்லையா, அது பண்ணியிருக்கேன். அதாவது நீங்கள் ஏஜ் வைஸு கணக்கு பண்ணி கூட பண்ணலாம். மேக்ஸிமம் ஒரு 6 இயர்ஸுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஒரு 18 பீடு 16 பீடு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே வந்து ஒரு 10 இயர்ஸு 12 இயர்ஸ் வரைக்கும் வந்து நீங்கள் 18 பீடு யூஸ் பண்ணிக்கலாம். 18 20 அந்த கணக்கு பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு 22, கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கவங்களுக்கு 24, அது மாதிரி நீங்கள் வந்து கணக்கு பண்ணி வச்சுக்கிட்டு பண்ணலாம். நான் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட் பண்ணுற ஐடியாவில் தான் நான் வந்து கொஞ்சம் பர்ச்சேஸ்லாம் பண்ணிட்டு வந்தேன். கடைசியில் என்னால் அதை பண்ண முடியல. இதெல்லாம் இந்த கயிறெல்லாம் கூட வாங்கிட்டேன். ஆனால் வந்து எனக்கு பீட்ஸ் கிடைக்கல. அதுக்கு பதிலாக இந்த சென்டராக வந்து ஒரு டிசைன் வச்சு இது பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் பண்ணும்போது அது வந்து எனக்கு சரியாக செட் ஆகலை. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். இந்த பிளாக் பீடில் வந்து ஜாயின் பண்ணி இது நாட் போடும்போது உள்ளே போய் ப்ரெஸ் ஆகி நிற்கணுன்றதுக்காக நான் வந்து அந்த கம்மு வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். B7000 கம்மு. அது உள்ளே போயிட்டு அப்படியே இழுத்து விட்டாலே போதுமானது. அந்த எலாஸ்டிக்கும் இந்த எலாஸ்டிக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுனா, அது வந்து பீடுக்குள்ளே போக மாட்டேங்குது. கொஞ்சம் திக்னஸ் இருக்கிறனால. இது வந்து கொஞ்சம் மெலிசாக கரெக்டாக இருக்கிறனால எனக்கு வந்து கரெக்டாக உள்ளே போயிடுது. அதனால் நல்லா லைட்டாக கம்மு, ரொம்பலாம் இல்லை, லைட்டாக கம்மு வச்சு இது பண்ணிட்டனால நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஃபஸ்ட்டு போட்டதெல்லாம் ஒரு லைன் தான் போட்டேன். அதுக்கப்புறம் போட்டதெல்லாமே 2 லைன் போட்டு நான் இது பண்ணேன். இன்ஃபினிட்டி இதுவும் அப்படி தான். சென்டரில் வந்து நமக்கு 2 பீடு அளவுக்கு வரும். அதனால் நான் 18 பீடு தான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து பிளாக் கலர் வந்து மேக்ஸிமம் ஜென்ஸ் விரும்புவாங்க. லேடிஸ் வந்து தான் கலர்ஸ் எல்லாம் விரும்புவாங்க. மேக்ஸிமம் பசங்களுக்கு, ஜென்ஸுக்கு மென்ஸுக்கும் கிட்ஸ்க்கு பாய்ஸ்க்கு யூஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி இந்த கலரு சொல்லுவாங்க இல்லையா, சிமெண்ட் கலரு, பிளாக் கலரு, ஒயிட் கலர். ஒயிட்டுன்னா பியூர் ஒயிட் கிடையாது, ஒரு மாதிரி லைட் ஒயிட்டு. இதெல்லாம் வந்து அவங்களுக்கு நீங்கள் ஆப்ஷனாக கொடுக்கலாம். அவங்க கண்டிப்பாக வேர் பண்ணுவாங்க. அவங்களுக்கும் அது வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஈவிலை வச்சுட்டு இல்லை நம்ம வந்து சாம்ஸ் யூஸ் பண்ண முடியாது, அவ்வளோதான். அவங்க ப்ளைனாக இருக்கிறது தான் மேக்ஸிமம் விரும்புவாங்க.
குட்டி பசங்க ஈவில் ஐ வந்து ஓகே அப்படின்றாங்க. ஆனா பெரியவங்க வந்து பிளைனா தான் போட பார்ப்பாங்க. அதனால நீங்க பெரியவங்க ஜென்ஸ்க்கு யாருக்காவது ட்ரை பண்ணணும் அப்படின்னு நான் யோசிக்கும்போது, நீங்க பிளாக் கலர் பீடு வந்து ஒரு 2, 3 ஷேடுல கிடைக்குது. அதுல வந்து நீங்க வாங்கி கூட நீங்க உங்க வீட்ல இருக்கவங்களுக்கு வந்து நீங்க பண்ணி குடுக்கலாம். நான் வந்து அவங்க வந்து அவங்களோட இதுதான். அவங்க என்ன விருப்பப்படுறாங்களோ அத தான் பண்ணுவேன். கலர் வந்து மேக்ஸிமம் அவங்க விரும்ப மாட்றாங்க. சின்னவன் மட்டும் தான் வந்து ஒரு மாதிரி க்ரீமியான கலர்ல கேட்டான். 2 கலர் மிக்ஸ் ஆன மாதிரி க்ரீமி கலரு. அதில வந்து சென்டர்ல வந்து ஆ ஏதாவது ஒரு பீடு வைக்கிற மாதிரி கேட்டான். அவனுக்கு மட்டும் இன்னும் நான் ரெடி பண்ணல. இது பெரியவனுக்கு மட்டும் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப் டே வருது இல்லையா? அப்போ வந்து நம்ம கடையில வாங்கி குடுக்குறத இது மாதிரி நம்ம ஒரு 2 பீடு சரம் வாங்கிட்டு வந்து நம்ம வந்து நம்மளே மேக் பண்ணி குடுத்தோம்னா, அவங்களுக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் இல்லையா? அதனால தான் நான் வந்து பண்ணி குடுக்குறேன். நான் வந்து பிரேஸ்லெட் வந்து கொஞ்சம் ஆர்டர்ஸ் ஆனா இன்னும் இன்ஸ்டாகிராம்லயோ, இல்ல யூடியூப்லயோ இன்னும் ஆர்டர்ஸ் எதுவும் வரல. லோக்கல்ல வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து கேட்குறவங்களுக்கு செஞ்சு குடுக்குறதோட இப்போதைக்கு ஸ்டாப் ஆயிருக்கு. நான் ஒரு இது மட்டும் கேட்டிருக்கேன். கீ செயின்ஸ் மட்டும் லெட்டர் கீ செயின்ஸ் மட்டும் கேட்டிருக்கேன். அவங்க வந்து நீங்க வந்து ஏ டூ இசட் எல்லா இதுவும் கீ செயினும் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்து வைங்க. எப்படி சேல் ஆகுதுன்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி பார்ப்போம். நம்மளும் வந்து ஒரு ஸ்டெப்பு எடுத்தா தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்றது தெரியும். நான் ஓரளவுக்கு தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். பீட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 3000 கிட்ட இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ரெசினுக்கு வந்து கொஞ்சம் ஜாஸ்தி தான். ஏன்னா மோல்டு, ரெசினு அது இல்லாம அதில கில்டர்ஸு, பிக்மெண்ட்டு அப்புறம் எக்ஸ்ட்ராவா வந்து அந்த கலக்கிறது என்னென்னவோ இருக்கு. நெறைய விஷயங்கள் இருக்கு. பீட்ஸ் அது மாதிரி கிடையாது. ஓரளவுக்கு பண்ணலாம். நீங்க வந்து ஸ்கூலு, காலேஜில வந்து தெரிஞ்சவங்க கிட்ட ஷேர் பண்ணி, இது மாதிரி இருக்கு. ஃப்ரெண்ட்ஷிப்பா மொத்தமா வந்து 4, 5 பேர் சேர்ந்து ஆர்டர்ஸ் குடுக்கும்போது, அவங்க மூலமா அடுத்தடுத்து வந்து ஒரு பர்த்டேக்கு இல்ல ஒரு ஏதாவது ஒரு ஃபங்ஷனுக்கு, ஃப்ரெண்ட்ஷிப் டேவுக்கு, இல்ல ஆனுவல் டே, இல்ல ஃபேர்வெல் அது மாதிரி வந்து நீங்க ஸ்கூல், காலேஜில தான் எடுக்க முடியும். இது நார்மலா மத்தவங்க எல்லாருமே இத வந்து வேர் பண்ணிட மாட்டாங்க. மேக்ஸிமம் மேரேஜ் ஆனவங்க அதிகமா இத வேர் பண்ண விரும்புறதில்ல. ஸ்கூல் படிக்கிறவங்க, காலேஜ் படிக்கிறவங்க தான் வேர் பண்ண விரும்புறாங்க. நீங்க அது மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட வந்து ஷேர் பண்ணுங்க. ஒரு சாம்பிள்ஸ் மாதிரி நீங்க அவங்களுக்கு குடுத்து, இது மாதிரி இருக்கு. நீங்க இது மாதிரி ட்ரை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி பண்ணலாம். இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.